தமிழ் கடவுள் முருகன் குறித்து ஆபாசமாக பேசிய மைக்கேல் என்கிற தாவேகா நபரை கோவை காவல்துறை கைது செய்து அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கு. இந்த நபர் மீது திருவள்ளூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு அப்படிங்கிறத காவல்துறை அப்படிங்கிறது செய்திருந்தது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி, இந்து முன்னணி அமைப்புகள்லாம் இந்த நபருக்கு எதிராக புகார்கள் அப்படிங்கிறத அளித்திருந்தாங்க. கோவையில் இந்த நபருக்கு எதிராக அளிக்கப்பட்ட புகாரில் கோவை பெரியபாளையம் போலீசார் இந்த நபரை கைது செய்து நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சி, இந்து முன்னணி இவங்கெல்லாம் வழக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தமிழ் கடவுள் முருகன்னு சொல்லும். இந்து அமைப்புகள் எங்களுடைய இந்து கடவுள் முருகன்னு சொல்லும். அவங்கெல்லாம் வழக்கு கொடுக்குறாங்க. சரி, இந்த தமிழக வெற்றிக்கழக அரசு எதுக்கு இந்த மைக்கேலுக்கு எதிராக வழக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எழக்கூடிய கேள்வியாக இருக்குது. மைக்கேல் அப்படிங்கிறவர் தாவேகா நபரே கிடையாது. அவர் தாவேகா பெயரை பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்துக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு தாவேகாவும் இந்த நபர் மீது வழக்கு கொடுத்துருக்கிறது தான் நமக்கு வருத்தம் அளிக்குது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து இந்த மைக்கேல் என்கிற நபர் சமூக ஊடகங்களில் ஆதரவு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டே இருந்தான். இவன் எங்கெங்கெல்லாம் ட்ரிகர் ஆகி ஆபாசமாக செயல்படுவான் அப்படின்னா, த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து எங்கேயாவது ஜோடியாக போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல த்ரிஷாவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுவான், அசிங்கமாக பேசுவான். ஆனால் விஜய் குறித்து எதுவுமே வாய் திறக்க மாட்டான். அதுக்கப்புறம் இந்து கடவுள்களை ரொம்ப கொச்சப்படுத்தி பேசுவான். இதுக்கு முன்னாடியே முருகனை பற்றி ரொம்ப கீழ்த்தனமாக இவன் ஒரு தடவை பேசியிருக்கான். அப்போவுமே வழக்கு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நடவடிக்கை அப்படிங்கிறது எடுக்கப்படலை. இப்பொழுது நாம் தமிழர் கட்சி, இந்து முன்னணி எல்லாம் வழக்கு கொடுத்ததும், சமூக ஊடகங்களில் இவன் போட்ட பதிவு மிகப்பெரிய அளவில் சர்ச்சைக்கு உள்ளானதும் இவனை காவல்துறை கைது பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 15 நாள் ரிமாண்ட்லையும் இவனை கோவை மத்திய சிறையில் அடைச்சும் இருக்காங்க. இவனை கைது செஞ்சதுக்கு அப்புறம் தான் நிறைய திடுக்கிடும் தகவல்கள் இந்த மைக்கேல் அப்படிங்கிற ஆபாச பொறுக்கியை பற்றி நமக்கு வருது. இவன் மேலே ஏகப்பட்ட கேஸ் ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனால் காவல்துறைக்கு இவன் யாரு அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் காவல்துறை அதிகாரிகள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ கேஸ் ஆகி சர்ச்சையாகி இவன் ஃபோட்டோலாம் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவி அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை பண்ணி இவன் எங்கே இருக்கான்னு லொக்கேட் பண்ணி பெரியபாளையம் பகுதியில் தான் இருந்திருக்கிறான், தலைமறைவாக இருந்திருக்கிறான். அதுக்கப்புறம் காவல்துறை கைது பண்ணி, ஓ அவன்தானா இவனைத்தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தம்பி கழிதுன்னுட்டு இருக்காப்புல. ஏற்கனவே திருவள்ளூர் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழே வழக்கு. அந்த 5ல் 3 பிரிவுகள் அப்படிங்கிறது நான் பேலபிள் செக்ஷன், 2 தான் பேலபிள் செக்ஷன். இதுக்கு முன்னாடியுமே இவன் ஏகப்பட்ட கிரைம் பண்ணி ஒரு ஹபிச்சுவல் அஃபெண்டர்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தே பல பேரை இவன் ஆபாசமாக பேசியிருக்கான். நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு பெண் வேட்பாளர் குறித்து ரொம்ப இழிவாலாம் பதிவு போட்டிருக்கான். அப்பயே நாம் தமிழர் கட்சி சார்பில் இவனுக்கு எதிராக வழக்கெல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. காவல்துறை எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக இவன் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப தாவேகாவும் பின்வாங்கிருச்சு. தாவேகா இவனுக்கு எதிராக வழக்கு கொடுத்துட்டு இருக்கு, இவன் தாவேகா பேரை பயன்படுத்திட்டான் அப்படின்னு. ஆனால் இவன் தாவேகாவுடைய கட்சி நிகழ்வுகளில் எடுத்த ஃபோட்டோலாம் சோசியல் மீடியாலே இருக்குது. அதுக்கு என்னப்பா சொல்ல போகிறீங்க? வழக்கமாக ஒரு கட்சியில் இருக்கிறவன் ஒரு பெரிய குற்றம் செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த புதுப்பேட்டை திரைப்படத்தில் கூட வரும், குமாருக்கும் கட்சிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இதுவரை நான் அவரை சந்தித்ததே இல்லை, இது என் தமிழ்த்தாய் மீது ஆணை அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி நம்ம தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பிரஸ் மீட்ல ஆனால் மைக்கேலுக்கும் எங்கள் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கண்ணா, அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்கண்ணா, அவர் எங்கள் கட்சியை களங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி செயல்பட்டுருக்காருங்கண்ணா அப்படின்ட்டு விஜய் ஸ்டைலில் ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கணுமா? வேறு லெவலில் இருக்கும். அப்படி இந்த புதுப்பேட்டை படத்தை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி. ஏன்பா, தாவேகாவோட நிறைய நிகழ்வுகளை அவன் கலந்துக்கிட்டான். தன்னை தாவேகா காரனாக தான் அவன் அடையாளப்படுத்தியிருக்கான். தாவேகாவிற்கு தொடர்ந்து ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்துருக்கான். எக்ஸ் தளத்தில் அவனுக்கு கிட்டத்தட்ட 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எல்லாமே டிவிகே உடைய ஃபாலோவர்ஸ் தான். அவன் பண்ணது தப்பு தான். தமிழ் கடவுள் முருகன் குறித்து இழிவாக பேசுனது தப்பு தான். அதுக்காக ஒட்டுமொத்தமாக நீங்களே அவனை கை கழுவி விடுறது எந்த விதத்தில் நியாயம்? உள்ளே போனவன் யோசிக்க மாட்டான், அடா பாவீங்களா, உங்களுக்காக நான் அவ்வளோ ஆதரவு கொடுத்தனடா, கடைசியில் நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதுக்காக இப்படி கையை கழுவி விட்டீங்களடா அப்படின்னு அவன் யோசிக்க மாட்டான். இது மூலமாக நம்ம தாவேகா நபர்களுக்கு சொல்லிக்கொள்ளக்கூடியது ஒன்றே ஒன்று மட்டும்தான். விஜய்க்கு ஆதரவாக மற்றவங்களை ஆபாசமாக பேசுறது, கடவுள்களை இழிவுபடுத்தி பேசுறது, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு மைக்கேலுக்கு என்ன நடந்துச்சோ அது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது தாவேகா ஈஸியாக கையை கழுவி விட்டுட்டு போயிடும். எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவர் எங்கள் கட்சிக்காரரே இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த மைக்கேல் அப்படின்றவன் அந்த பெரியபாளையம் பகுதியில் ஏதோ ஒரு நிர்வாகியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூனியர் விகடன்லாம் நியூஸ் வந்திருக்கு. அப்பட்டமாக தாவேகா காரனே கிடையாது அப்படின்ட்டு கடந்து போகிறாங்க.
அதனால தாவேகாவுடைய நபர்கள் சமூக ஊடகங்கள்ல பேசும்போது எச்சரிக்கையா பேசுங்க. நம்மளோட முகம் தெரியாது, முகவரி தெரியாது. ஃபோன்ல தானே வந்து ஒருத்தர திட்டுறோம், ஆபாசமா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க. நாளைக்கு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா உங்களுக்கு வரும்போது தான் அது உங்களுக்கு புரியும். ஆனா எனக்கு வந்து இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. இந்த மைக்கேல் அப்படிங்கிற நபர் வந்து தமிழ் கடவுள் முருகன கொச்சையா ஆபாசமா பேசினதுக்கு கைது செய்யப்பட்டானா? இல்ல திரிஷாவ வந்து இவன் ஆபாசமா பேசினதுக்கு கைது செய்யப்பட்டானா அப்படின்னு. ஏன்னா, இவன் இதுக்கு முன்னாடி வந்து திரிஷாவும், விஜயும் ஜோடியா அஜித்குமார் அவர்களுடைய அம்மா இறந்ததுக்கு போனாங்கன்னு நெனைக்கிறேன். அதுக்கு திரிஷாவ பத்தி பச்சையா ரொம்ப கேவலமா அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த வீடியோல. அவ்ளோ கேவலமா, கீழ்த்தனமா வந்து பதிவு போட்டிருந்தான். அவ்வளோ தூரம் பேசி இவன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பயே யோசிச்சேன். ஆனா, இப்ப தமிழ் கடவுள் முருகன ஆபாசமா பேசின மேட்டர்ல இவனோட ட்வீட்ஸ வந்து ஆராய்ஞ்சிருப்பாங்க. இவன் என்னென்னலாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை ஆய்வு பண்ணியிருக்கும். அப்பதான் பார்த்திருப்பாங்க, இவன் திரிஷா குறித்தும் ஆபாசமா பேசியிருக்கான் அப்படின்ட்டு. அப்போ டிவிகே கவர்மெண்ட் தரப்புகிட்ட என்னங்க திரிஷாவ குறித்தே இந்த அளவுக்கு கேவலமா பேசியிருக்கான். அப்படியா? அப்போ அவன முடிச்சு விட்டுருங்க அப்படின்ட்டாங்க போல இருக்கு டிவிகே சைட்ல இருந்து. இந்த மைக்கேல் அப்படின்றவன் எந்த தைரியத்துல இந்த பதிவெல்லாம் போட்டிருப்பான்? நம்ம அண்ணன் விஜய் தானே வந்து முதலமைச்சரா இருக்காரு. முதலமைச்சர் விஜய் அவர்கள்ட்ட தானே காவல்துறை வந்து கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்போ நம்ம தாவேகாவுடைய ஆதரவாளனா நம்ம என்ன பதிவு போட்டாலும் நம்மள யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாதுங்கிற திமிர்லயும், அகந்தலையும், எகத்தாளத்திலயும், ஆட்டிட்யூட்லயும் தான் இப்படி ஒரு காரியத்த இந்த மைக்கேல் அப்படிங்கிறவன் செஞ்சிருக்கான். அப்போ இவன மாரியே நெறைய பேர் இருக்காய்ங்க. இவன் வெளியில தெரியிறான். இன்னும் நெறைய பேர் வெளியில தெரியாம இருக்காய்ங்க. தெரியாம இந்த தப்புன்னு தெரியாம செய்றவன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். இத்தனைக்கும் இந்த மைக்கேல் ராஜ் அப்படிங்கிறவன் ஒரு தனியார் கம்பெனியில வேல பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஊழியரா இருக்கான். அவன நம்பியும் ஒரு குடும்பம் இருந்திருக்கும். அவனுடைய வருமானத்த நம்பி ஒரு குடும்பம் இருந்திருக்கும். இப்ப கழுதிங்க உள்ள போய்ட்டான். இவனுக்கு எப்ப பெயில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இது ஒரு சீரியஸான அஃபென்ஸ். இதுக்கு முன்னாடியும் இவன் மேல நெறைய வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா எல்லா வழக்கையும் எடுத்து போட்டு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கான். இவன வெளியில விட்டோம்னா சமூக பதட்டம் அப்படிங்கிறது வந்துருது. முருகன பத்தி ஆபாசமா பேசி மத கலவரத்த தூண்டுற அளவுக்கு போயிடுச்சு இவனுடைய பதிவு. அதனால இவன வெளில விட்டா நல்லா இருக்காது. ஒரு 6 மாசத்துக்கு, 1 வருஷத்துக்கு தம்பி உள்ள களி திங்கட்டும் அப்படின்னு தாவேக அரசு இவன் மேல குண்டர் சட்டத்தையே போட்டுருதுன்னு வச்சுக்கங்களேன். இவன நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தினுடைய நிலை என்ன? நாளைக்கு அந்த குடும்பத்த யாரு பார்த்துக்குவா? இவனுக்கு வயசு 31 ஆச்சுங்கிறாங்க. இவனுக்கு அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, கல்யாணம் ஆயிருந்தா மனைவி இருப்பாங்க. இல்ல இவங்கெல்லாம் வந்து இப்ப இவன் போய் சிறையில கழி திங்கிறான் அப்படிங்கிறப்ப, அவங்களுடைய நிலை என்ன? அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த தற்குறிய பார்க்கும்போது, "லைஃப தொலைச்சிட்டியேடா" அப்படிங்கிற கேள்விய தான் அவன பார்த்து நமக்கு கேட்கணும்னு தோணுது. அதேபோல நெறைய தாவேகாவில் பயணிக்கக்கூடிய நபர்கள பார்த்து நம்ம சொல்லணும்னு நெனைக்கிறது என்னன்னா, தயவு செஞ்சு சமூக ஊடகங்கள்ல ஆபாசமா பேசி, கேவலமா பேசி லைஃப தொலைச்சிறாதீங்க. நாளைக்கு விஜய் உங்களுக்காக வந்து நிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த காணொளிய நிறைவு செய்றேன். மக்களாகிய நீங்க இந்த ஆபாச பொறுக்கி மைக்கேல் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டதை பற்றி, அதுக்கப்புறம் தாவேகா வந்து மைக்கேல் அப்படிங்கிறவர் தாவேகா நிர்வாகியே கிடையாது, தாவேகாவுடைய பேரை வந்து தப்பா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு காவல்துறையில புகார் அளித்திருக்கிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சமூக நிகழ்வு, அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே